அப்படின்னா அவன் உங்களையும் போட்டு அடிச்சிட்டானா? என்னையும் அடிச்சிட்டானா? என்ன மாமா சொல்றீங்க? அவன் என்ன அடிக்கடி ஆளை வச்சு அடிப்பா மாப்ள. யார் மாமா? என்னோட பார்ட்னர் தான். நானும் அவனும் சேர்ந்து ஒன்னாதான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஆனா நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். நடத்த சரியில்லாதவன் கூடலாம் நீங்க ஏமாமா பார்ட்னர்ஷிப் வச்சுக்கினீங்க? என்னோட நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டு என் பார்ட்னர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். ஏன்னா நான் அவனை 5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டேனே. 5 கோடியா? எஸ். அவ்வளவு நல்லவரா மாமா நீங்க? நான் நல்லவன் தான் மாப்பிள்ள. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே. ஆனா ஒண்ணு, நான் அவனை ஏமாத்தின சம்பவத்தை அவன் இன்னும் மறக்கவே இல்லை. எப்படி மறப்பா? அவனுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன ஆளை வச்சு அடிப்பான். இதுல என்னடா பெருமை? இன்னைக்கு உங்க பேட் டைம். எனக்கு பதிலா நீங்க போயிட்டீங்க. அவன் நான் நினைச்சு உங்களை மொத்திட்டான். தட்ஸ் ஆல். இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்களா மாமா? அட நீங்க வேற. ஒரு முறை அடி வாங்குறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே. நான் மாசத்துக்கு 10 தடவை அடி வாங்குவேன். நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்? 10 தடவையா? நம்பிக்கை இல்லையா? வேணா பாருங்க, நீங்களே பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. என்ன மாமா இது? வண்டலூர் ஜூல வரி குதிரையை பார்த்த மாதிரியே இருக்குது. சரி மாப்பிள, நீங்க சட்டை தூக்கி காமிங்க. ரொம்ப முக்கியம் இப்போ. எருமை மாடு மாதிரி முதுகு வச்சிருக்கான் பாரு. வெரி குட். பரவாயில்லையே, என்ன மாதிரியே உங்களையும் போட்டு அடிச்சிருக்காங்க. என்னமோ போர்ல வீரத்தாழ்வு வாங்கின மாதிரி பெருமையா நினைக்கிறீங்களா மாமா? என்ன வலிக்கு தெரியுமா? கவலைப்படாதீங்க மாப்பிள, இதுக்குன்னு நான் ஒரு ஸ்பெஷல் ஆயின்மெண்ட் வச்சிருக்கேன். பூசுறேன், வாங்க வாங்க. டாக்டர் ரொம்ப உஷாரா இருக்கணும் போல இருக்கு. இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாத்திருக்கான்னு தெரியலையே. எந்த சந்தில எவன் மடைக்கு அடிப்பான்னு தெரியலையே. உள்ள போலாமா வேணாமா? என்ன மாப்பிள? என்ன? ஒண்ணு இல்ல மாமா, வேதனையில புலம்புற மாமா. நோ சோகம், only happiness. கம் வரடா. ஐயோ அம்மா. மாப்பிள 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 மாப்பிள. ஏன் மாமா, ஏன் இப்படி கத்துறீங்க? மறைச்சிட்டீங்களே மாப்பிள, மறைச்சிட்டீங்களே. நான் எதுவும் மறக்கலையே, ஓரமா தான் நிக்கிறேன். அந்த மறைக்கிறத சொல்ல மாப்பிள, அந்த மறைக்கிறத சொல்லல. உண்மை மறைச்சிட்டீங்களே மாப்பிள, உண்மை மறைச்சிட்டீங்களே. உண்மையா? நான் எந்த உண்மையை மறைச்சேன் மாமா? அப்பா இருக்கிறதா சொன்னீங்க, அம்மா இருக்கிறதா சொன்னீங்க. நான் சேர்த்தான சொன்னேன், நீங்க தனித்தனியா சொல்றீங்க. அப்பா அம்மா இருக்கிறதா சொன்னீங்க. இப்ப கரெக்ட். ஆனா தங்கச்சி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. தங்கச்சியா? எனக்கா? எஸ். ஏமா கூட போற தங்கச்சி மறைக்கலாம், பெத்த பொண்ணு நீ எப்படி மறைக்கலாம்? மறைக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உளறிட்டு இருக்கான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இப்போ இல்ல, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். நீங்க மறைச்சாலும் காலம் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. தங்கச்சி வாமா, தங்கச்சி வா. ஏமாமா, என் தங்கச்சி கூப்பிடுறேன், உங்க தங்கச்சி கூப்பிடுறீங்க? உன் தங்கச்சி தான் கூப்பிட்டேன். அப்புறம் என் தங்கச்சின்னு கூப்பிடுறீங்க? சரி சிஸ்டர். ஓகேவா? ஓகே. சிஸ்டர் தங்கச்சி வாமா, சிஸ்டர் தங்கச்சி வாமா. வாமா. ஏன் கூப்பிட்ட? சும்மா டப்பிங்க. இல்ல வேணாம். தங்கச்சி வாமா. டேய், ஒரு பொணத்துக்கு அம்மாவா நடிச்சாலும் நடிப்பேன ஒழிய உனக்கு அம்மாவா நடிக்கவே மாட்டேன்டா. மேடம், எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். நீங்க எனக்கு அம்மாவா நடிக்க வேணாம், அட்லீஸ்ட் அக்காவாவது நடிக்க மேடம். டேய், உனக்காக என் லெஃப்ட் லெக் கூட நடிக்காதடா. போடா வெளியே, போடா. அண்ணன் ஒரு கோயில் என்றார். நான் அண்ணன் ஒரு கோயில் என்றார். தங்கை ஒரு தெய்வம் என்றோ அன்று சொன்ன வேதம் என்றோ. எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கம்மா. இருக்கிற விஷயத்த இவர்கிட்ட நீ சொல்லவே இல்ல. விடுங்க மாமா, நீங்க வேற. எனக்கே இப்பதானே தெரியும். என்ன என்ன என்ன? அது ஒண்ணு
இல்லம்மா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல வாய் ஒரு பக்கம் வாங்குதுமா. அப்பா யாரு? நான் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயத்த நீயாவது இவர்கிட்ட சொல்லிருக்கலாமே. சடனா வரும்னு யாருக்கு தெரியும்? ஆமா, நீ எந்த நோக்கத்தோட இந்த கோலத்துல வந்த? நோக்கமா? அது நாங்க இங்கதான் இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி வந்தேன்னு கேக்குறாரு. ஊர்ல இருந்து நான் காலையில தான்மா வந்தேன். நேரா நம்ம வீட்டுக்கு தான் போனேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன். அவங்கதான் நீங்க இங்க இருக்கிற தகவலையே சொன்னாங்க. ஏமாப்ல, தங்கச்சி மட்டும் ஊர்ல விட்டுட்டு நீங்க உங்க அப்பா உங்க அம்மா மட்டும் இங்க இருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? யாருக்கு மாமா தெரியும்? இல்ல இல்ல, புது டெஸ்டா இருக்கு, அத நினைச்சதா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. மீதி ஸ்கிரிப்ட தங்கச்சி சொல்லும். சொல்லுங்க. ஆமா சார், நானே சொல்றேன். இவங்க என்ன ஊர்ல ஒண்ணு விட்டுட்டு வரல. நானாதான் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடியே போயிட்டேன். இது அடுத்த டெஸ்டா? ஏமா? அது எல்லாமே இது இருக்கான இந்த அண்ணன் இவனாலதான். ஓய், இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே காசு திருடுற பழக்கம் இருக்கு. ஓ, நான் சேர்த்து வைக்கிற காசு எல்லாம் திருடி கம்பரக்கட்டு வாங்கி சாப்பிட்டுருவாரு. அதனால ஒரு நாள் என்ன பண்ண, கோவப்பட்டு எங்க அண்ணன் மண்டைய ஒரே கொடை பொளந்துட்டேன். அப்ப பயந்து போய் வீட்டை விட்டே ஓடி போயிட்டேன் சார். பல வருஷம் கழிச்சு இந்த பாசம் தாங்காம இன்னைக்குதான் வந்து சேர்ந்தேன். ஒரு சின்ன திருட்டுனால குடும்பமே சதறி போச்சா? ஆமா சார், எங்க அண்ணன் மண்டைய நான் பொளந்துட்டேங்கிற கோவத்தினாலதான் ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயத்தையே அவன் உங்ககிட்ட மறைச்சிட்டான். அண்ணா, அப்படித்தானே அண்ணா? என்ன ஸ்கிரிப்ட்? ஆமா தங்கச்சி, நீ என்ட்ரி ஆகிறதுக்காக என்ன திருடனாக்கிட்டியம்மா. சாரி அண்ணா, உன் திருட்டு பழக்கத்தை இந்த கபோதி கிட்ட சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருண்ணா. ஐயோ ஐயோ, மறுபடியும் தப்பு பண்றியம்மா. என் வருங்கால மாமனார மரியாதை இல்லாம பேசி என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாதம்மா. அண்ணா, அண்ணா, உன் தங்கச்சி ஒரு துணையா இருப்பாளே தவிர ஒரு நாளும் வினையாவே இருக்க மாட்டா அண்ணா. தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா. இப்படி ஒரு பாசமான காட்சிய பாசமலர் படத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். The difference is அது black and white, இது கலர். That's all. ஆமா புண்ணியவதி, இந்த மாதிரி குழந்தை பெத்த உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்மா, கும்பிடணும். நான் எங்க பெத்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்துது. என்னமோ சொன்னீங்க? ஒன்னில்ல எனக்கு கோவில்லாம் கட்ட வேண்டாம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன வீட கட்டுறதுல அது போறோம். ஐயோ, என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு போய் 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கேக்குறீங்க? என்னங்க, இனில இருந்து இதான் உங்க வீடு, நீங்க தாராளமா இங்கே தங்கலாம். ஐயோ மாமா, அவசரப்பட்டு கமிட் பண்ணாதீங்க, ஃபியூச்சர்ல அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனா சும்மா இருங்க மாப்ள, என் சம்பந்தம் இங்க தங்கறதுல எனக்கு என்ன ஃபீலிங்? நீங்க இங்கே இருங்க, நீங்க வாங்க. எங்க மாமா? இல்ல, இப்போ நம்ம ஏரியா கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்த போறோம். கூழ் ஊத்துறாங்களா? அட சும்மா இருங்க நீங்க, உங்க வாயில வேற ஏதாவது ஊத்த போறேன். அதுக்கு டொனேஷன் கேட்டிருக்காங்க, செக் எழுதி தரேன், வாங்க. ஓகே மாமா. அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, தங்கச்சி, கொஞ்சம் விட்டு வைக்க மாப்ள, நாளைக்கு நான் எனக்கு தேவைப்படும். நீங்க வாங்க. தங்கச்சி, நீங்க வாங்க, நீங்க வாங்க. என்ன அப்படி பாக்குற? இல்ல, அன்னைக்கு என்னமோ அம்மாவா நடிக்க மாட்டேன், அக்காவா நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச. இப்ப என்னடா தங்கச்சி கேட்டப்பல வந்து நிக்கிற? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. என்னால என் வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியலடி. ஏனா இந்த வீணா போன கொலம்பஸுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவன் காலம் பூரா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்கணும்.
இல்லன்னா நம்மள காலனாக்கு அவன் மதிக்க மாட்டான். அதனால அவன் கல்யாணத்தை கெடுக்கலான்ற முடிவோட வந்திருக்கியா? of course அந்த திட்டத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். மாமி, நீ எனக்கு கோஆபரேட் பண்ணா அந்த கொலம்பஸ் உனக்கு குடுக்கறேன்னு சொன்ன அமௌண்ட்டை விட டபுள் பங்கா நான் உனக்கு தரேன். நீ டபுள் மடங்கு தருவியா? ஆனா உன்னை நம்ப முடியாதே. ஏய், இந்த பண்டுவ நம்பி கெட்டவங்க யாரும் இல்லடி, நம்பாம கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ இப்ப எனக்கு கோஆபரேட் பண்ணலனா இப்ப நீ போட்டிருக்கே இந்த அம்மா வேஷம், இத அப்படியே கலைச்சு ஃபோர்ஜரி கேஸ்னு உள்ள தள்ளிடுவேன். ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணிடாத. நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். அப்படி அந்த பயம் இருக்கணும். என்னோட அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்றேன். ஃபாலோ மீ. வா. ஐயோ வேண்டாம்மா, நான் சொல்றேன் கேளு. நான் உன்னை பெத்த அம்மா. பேச்ச கேளுமா, சொன்னா கேளு. வேண்டாம்மா, சொல்றத கேளுமா. வந்தேன்னு வச்சுக்கே, உன்னை நான் அடிச்சே கொள்ளுறேன். போடி ஓடி. தங்கச்சி, என்னம்மா ஆச்சு? அம்மா கிட்ட எதுக்குமா சண்டை போடுற? என் மானம் கெட்ட அண்ணா, நான் இப்பதான்டா விஷயத்தை கேள்விப்பட்டேன். நான் மானம் கட்டவனா? நான் மானம் கட்டவனா? அது நீ பிறந்த அன்னைக்கே தெரியும்டா. நான் சொல்ற விஷயமே வேற. என்னம்மா அந்த விஷயம்? ஏமா இவ்வளவு கோபப்படுற? நீ பேசாதயா, நீ பேசாத. ஐயோ, இந்த ஆள கலாச்சி என் தலையில கல்ல போட்டு போல இருக்க. தங்கச்சி, பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. உனக்கு விளக்கம் கொடுத்தா இந்த அண்ணன். ஏண்டா, இந்த ஆளு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லம்மா, அந்த பொண்ணு தான் என்ன கல்யாணம் பண்ணி. ரெண்டு ஒண்ணுதான்டா டுபுக்கு. ஐயோ, என்னம்மா அண்ணனை போய் எவ்வளவு கேவலமா பேசுற? உன்ன கூட தான்டா பேசுறேன். ஏண்டா, உன் பொண்ணை அண்ணனுக்கு கட்டி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம் பாக்குறியா? அவனும் எஸ் சரு. அடச்சி, ஒரே வார்த்தையை பல பாஷையில சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன்டா. ஆஹா, எனக்கு ஒருத்தன் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையா இல்ல, காட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதே இப்படி பிரச்சனை பண்ணுது குண்டு பறிச்சாளி. இந்த கொற்கலிக்கா முக்கையும் அப்படி கன்ஃபியூஷன்ல பாக்குறான். ஐயோ, உத்து பாக்குறானே, கண்ணாடி அவுத்துட்டு வேற பாக்குறானே, என்ன நடக்குமோ? இங்க பாருடா. என்ன பாருடா? என் அண்ணனோட செல்வாக்கு தெரியுமா உனக்கு? அவனுக்கு பொண்ணு கொடுக்க எத்தனை கோடீஸ்வரங்க வரிசையில் நிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, மாமா ஃபுல் பிரஷர் ஏத்துது. தொழில் அதிபரா லைன்ல ஒரு பிச்சைக்காரன் கூட நிக்கலையே. நான் எங்க போய் நிக்க போறேன்னு தெரியல. என்ன மாத்தி மாத்தி பாக்குறாங்க. இந்த பாருமா, நானும் பெரிய தொழில் அதிபர் தான். எனக்கும் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, பல கோடி சொத்து இருக்கு. உனக்கு சொத்து இருந்தா எங்க அண்ணனை வெத்து நினைச்சிட்டியா நீ? ஏய், இத பாரு, அவனை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்தை கெடுக்கிற திட்டத்தோட தான் இது இங்க வந்திருக்கு. நடத்து. ஏண்டி அம்மா, என்ன கரையான் புத்து மாதிரி அப்படியே அசையாம நிக்கிற? சொல்லு, என் பிள்ளைய வீட்டோட அனுப்ப மாட்டேன்னு சொல்லு. தங்கச்சி, வாழ்க்கப்பட போறது நானு. கொஞ்சம் கூட யோசிக்காம நானே சம்மதிக்கிறேன். நீ அம்மா பிரச்சனை பண்ற? நம்ம குடும்பத்துக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே இருக்குடா. டேய் அண்ணா, அதெல்லாம் பறி போகிறதுக்கு நான் விட மாட்டேன்டா. தங்கச்சி, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, இதுல நீ தலையிடாதம்மா. இந்த பணக்கார பக்கிய பார்த்த உடனே அப்படியே ரோஷம் கெட்டு போச்சு அவனுக்கு. ஏய், இங்க பாருடா, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இப்பவே என் கூட கிளம்பு. நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அம்மா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதாம்மா. பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனா அப்பன் சரியில்லையே. இவன் உன்னை கொத்தடிமை ஆக்க போறான். ஏய், இவன் பொண்ண நீ கட்டிக்கவே கூடாது. நீ வா போல, இப்பவே போல வா. நில்லு தங்கச்சி, நீ உள்ள வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். உன் கால விட விழறம்மா, எனக்கு அமைய போற வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா. நீ தயவு செஞ்சு ஊருக்கு போயிடு. தம்பி, மாப்பிள்ள தங்கச்சி விரட்டாதீங்க. அவங்க ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவனோட தம்பி ஒரு சுய கௌரவத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நோ மிஸ்டேக் அட் ஆல். தட் இஸ் வை. அதனால கல்யாணத்தை நீங்க கேன்சல் பண்ண போறீங்க மாமா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, நீங்க தான் என் பொண்ணோட ஹஸ்பண்ட். நீங்க வீட்டோட மாப்பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிற முடிவு நான் மாத்திக்கிட்டேன். நீங்க என் பொண்ணை காட்டிக்கிட்டு உங்க வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. இப்படி பண்ணாலும் நீங்க தான் என் பொண்ணோட ஹஸ்பண்ட். சாரி மாமா, சாரி மாமா. இல்ல மாமா. வாங்க ஓகே மாமா.
மாமா நீங்க தான் என் தெய்வம் மாமா, என்ன வாழ வச்ச தெய்வம் மாமா, கண்கண்ட தெய்வம் மாமா, கண்கண்ட தெய்வம். வரட்டுமா? என்ன பண்டு நீ எரிஞ்ச பந்து திரும்ப மூஞ்சிலே அடிச்சிருத்து. அதானடி அவனை இவ்வளவு கேவலமா திட்டினா அடுத்த நிமிஷமே கொலம்பஸ வீட்டை விட்டு துரத்துவான்னு பார்த்தா இப்படி சப்பு நாக்கிட்டு போயிட்டானே. ஆனா இந்த பண்டு ஓயவே மாட்டேன். கொலம்பஸ் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அடுத்த ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யாருக்கு ஆபரேஷன்? உனக்கு தாண்டி. தின்னுங்க, நல்லா தின்னுங்க. வாழைப்பழத்தோட சேர்த்து என் வாழ்க்கையும் தின்னுங்க. திங்குறேன்டா திங்குறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு நல்ல எண்ணம்? தங்கச்சின்ற பேர்ல நான் உங்களை வர சொன்னா ஏன் வந்தீங்க? ஏன் என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? பின்ன என்னடா, சாதாரணமாவே நீ யாரையும் மதிக்க மாட்ட. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஆட்டம் தாங்காத, தலைகீழல நிப்ப. அதான் உன் தலையில குட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு போலான்னு வந்தேன். ஹலோ, உங்க திட்டம் நிறைவேறாது. தொழிலதிபர் தொல்காப்பியனோட பொண்ணுக்கு இந்த கொலம்பஸ் தான் ஒரே மாப்பிள்ளை, இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலையும் முடியாது. பண்டுவால முடியும்டா. அடே, உன் கல்யாணம் எப்படி நடக்குது, நீ இந்த வீட்டுக்கு எப்படி மாப்பிள்ளையா வர நானும் பாக்குறேன்டா. இதை நான் ஒதுக்கிறேன். அடி பாவி மாமி, எனக்கு உதவி பண்றேன்னு வந்துட்டு இப்ப இப்படி கட்சி மாறிய. டேய், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாயணும்டா, அப்பதான் வாழ முடியும். பண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லடா, நீ குடுக்கற படத்தை விட டபுள் மடங்கா பண்டு எனக்கு தரேன்னு சொல்லிருக்கா. அதனாலதான் நான் கட்சி மாறிட்டேன். ஏய் மாமி, டேய், இப்ப நான் உனக்கு அம்மாடா. அடச்சி, அத நீ சொல்லாத. அம்மா கேரக்டர் நடிக்க வந்துட்டு பிள்ளைக்கு இப்படி குடி பறிக்க கூடாது. டேய் டேய் டேய், ரொம்ப ஆடாதடா. ரொம்ப பேசுன அப்புறம் நானே போய் இந்த ஆட்டத்தை கலைச்சிருவேன். ஏய், அது நீ தலைக்கிழந்தா நடக்காத ஓசி. இந்த கொலம்பஸ்க்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் ஜெயிக்க போறது நான் தான். டேய் டேய் டேய், பாக்கலாம்டா, நீ சாப்பிடு. பார்க்கலாம். அட, ஏங்கிட்டே சவாலா? டேய், அந்த முட்டா பைய எந்த வாயால உன்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறானோ அதே வாயால உன்னை வெளியே போடான்னு சொல்ல வச்சு, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வச்சு, உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு, மறுபடியும் மடிப்பாக்க மாதவனுக்கு எடுபடியா ஆக்கி காட்டுறேன்டா. சாரி பண்டு, இந்த ஆக வச்சு வேக வச்சுன்ற வேலை எல்லாம் இனிமேல் நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன். ஏய், பாக்கலாம்டா, பார்க்கலாம். ஏய், போடா போடா போடா, பேசுறான். நீ சாப்பிடுமா? சாப்பிடு செல்லம். ஐயோ, ஏன் முறைக்கிறான்னு தெரியலையே. எங்க கூட்டுன்னு போறான்னு சொல்ல மாட்டானே. மாமா, எங்க போறோம்னு சொல்லாம திடீர்னு கிளம்பி வாடான்னீங்களே. எங்க போறோம் மாமா? வாய் திறந்து பேசண்டா, பொருட்களிக்க மூக்கா. மாமா, உங்களை தான் கேட்குறேன், எங்க போறோம் மாமா? ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு தொலைலையே. ஏதாவது உள்நோக்கத்தோட கூட்டின்னு போறானா ஒன்னும் புரிஞ்சு தொலை மாட்டுது. டேய், வாய் திறந்து சொல்லண்டா. என்னடா ரியாக்ட் பண்ற? பேசியும் தொலை மாட்டுற. படுத்துறானே, எப்ப சொல்லுவான்னு தெரியலையே. மாமா, எங்க போறேன்னு விஷயத்த சொல்லுங்க மாமா. டிரைவர், வண்டி நிறுத்து. நிறுத்தியா? சரிங்க சார். நிறுத்த சொல்றேன். என்ன மாமா பிரச்சனை உங்களுக்கு? மாப்பிள்ள, நான் உங்களை நேர்மையானவரு நல்லவரு நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே மாப்பிள்ள. பண்டும் மாமியும் சேர்ந்து எதனா போட்டு கொடுத்துட்டாங்களா? நம்ம கதையை கந்தலாக்கிட்டாங்க போல இருக்கு. என்ன மாப்பிள்ள முறைக்கிறீங்க? பிரியாணிக்குள்ள முட்டாய் மறைக்கலாம், ஆனா மூட்டாய் மறைக்க முடியுமா? ஐயோ, தப்பா பஞ்சு டைலாக், அதுவும் சம்பந்தம் எல்லாம் பேசுறானே. இவன் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வர மாட்டான் போல இருக்கு. ரொம்ப சுத்துறானே. ஆனா கேட்டுட்டு இருக்க பதில் சொல்லுங்க மாப்பிள்ள. இவ்வளவு பேர் உண்மை ஏன் என்கிட்ட வந்து மறைச்சுங்க? அது என்ன மன்னிச்சிருங்க மாமா. வேற வழி இல்லாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. எனக்கு ஒரே ஒரு அம்மா தான் மாமா.
தங்கச்சி அப்பாவும் இல்ல மாமா. ஏன் இல்ல ஏன் இல்லன்னு கேக்குறேன். உங்களை பத்தி உண்மை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா இல்ல அம்மா இல்ல தங்கச்சி இல்ல சொல்லுவீங்களா? நோ, உங்க அமைஞ்ச ஃபேமிலி வெரி குட் ஃபேமிலி, வெரி நைஸ் ஃபேமிலி, யூ நோ. ஆஹா, நல்ல வேளை வாயை விட்டு வளர இருப்பேன். மாப்பிள ஏன் அப்பா ஆஃப் ஆடுறீங்க? சொல்லுங்க, இவ்வளவு பேர் உண்மை ஏன் கிட்ட வந்து மறைச்சீங்க? ஏன் மறைச்சீங்க? வை மறைச்சீங்க. எந்த உண்மை மாமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலைங்களேன். அவசரப்பட்டு நானே எதனா உடனே மாட்டிப்பேன் போல இருக்கேன். அதான் வசமா மாட்டிக்கிட்டீங்களே. மாப்பிள உங்களுக்கு தான் கர்நாடக சங்கீதம் நல்லா தெரியுமாமே. அப்படியா? என்ன அப்படியா சொல்றீங்க மாப்பிள? நீங்க சின்ன வயசுல அரங்கேற்றம்லாம் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு எந்த பன்னாட சொல்லிச்சு மாமா? வேற எந்த பன்னாட? வேற யாரும் மாப்பிள? உங்க தங்கச்சி தான் சொல்லுச்சு. இந்த குண்டு வாய வச்சுன்னு சும்மாவே இருக்காது போல இருக்க. ஏதாவது குண்டு கொளுத்தி போட்டுருதா? மாப்பிள எனக்கு சங்கீதம் என்ன உயிர். பேட் லக், என்னால கத்துக்க முடியல. நல்ல வேலை சங்கீதம் தப்பிச்சது. ஆனா யாரு பானாலும் நான் ரசிப்பேன் மாப்பிள. எந்த சங்கீத வித்வான் கச்சேரியா இருந்தாலும் முதல்ல போய் நான் உட்காந்துருவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அமைப்பெறும் மாப்பிள்ளையே பெரிய சங்கீத வித்வான்.